இதைத்தான் அந்த லூசிஃபரும் கையாளுகிறான், கேள்வி கேட்குறான். இதெல்லாம் கவனிக்கும். இதெல்லாம் தியாலஜி. நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டீப் தியாலஜி. அவன் நேரடியாக வந்து இந்த அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிடலை. அவன் கேள்வி கேட்குறான். ஏன் கேள்வி கேட்கிறான் தெரியுமா? கேள்வியினால ஞானம் பிறக்கும். கேள்வினால உனக்கு ஞானம் இருக்குதான்னு கற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் அவங்கள ஒருத்தருக்கும் ஒரு கேள்வி கேட்டேன்னா, ஒரு டெஸ்ட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்குன்றது அவங்களோட பதிலிருந்து நான் புரிஞ்சு கொள்ள முடியும். முதலாவது அவன் ஏன் இந்த கேள்வியை கேட்குறான்? இவள் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறாளா? நல்லா கவனிங்க. அதே வலு சர்ப்பம், அதே லூசிஃபர் தான் இன்னைக்கும் இருக்கிறான். அவன் எங்கேயோ போயிட்டான்னு நினச்சிக்கிடாதீங்க. இங்கே உட்காந்துருக்கிறான் அவங்க மத்தியில். பின் சீட்டில் உட்காந்துருக்கிறான், சைடில் இருக்கிறான். கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான் அவங்க மனசில். நான் பேச பேச அந்த சாமியலுக்கு கேள்வி மேலே கேள்வி மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. சரி முடியட்டும், பாஸ்டரை எப்படா பிடிச்சிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறார் அவர். இந்த கேள்வியை போடுறது யாரு? பிசாசு தான். அது அந்த கேள்வியை எப்படி கேட்குறான்? தந்திரமாக கேட்குறான். என்ன கேட்டான் அவன்? நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஒரு ட்விஸ்ட். ஆகவே வேதத்தை நாம் சரியாக புரிந்தல்லாவிட்டால் அவன் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. இல்லைன்னா நம்ம தப்பாக சொல்லிடும். அப்படிதான் ஏவாள் மாட்டிட்டான். அவன் ஒரு ட்விஸ்ட் பண்ணான் கேள்வியில், இவ பதிலில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டான். என்ன சொன்னாவ? ஸ்திரீ, நீங்கள் வாசிக்கும் போது இஸ்திரின்னு வாசிக்கக்கூடாது. இஸ்திரினா அயன் பாக்ஸ், அதுதான் இஸ்திரி. ஸ்திரீ அப்படி வாசிக்கணும். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார்.